அரைஞ்சு பல்லு கில்லெல்லாம் கட்டிடும். பாரு, பிரீத் பண்ணு. இங்க பாரு, பாரு. பிரீத் இன், பிரீத் அவுட். எல்லாம் சரியா பிரீத் பண்ணு. படி, எல்லாமே உன்னாலதான். நீ மட்டும் இந்த பால் போட பொண்ணு கொண்டுட்டு வரலன்னா இந்த மாதிரி நடக்குமா? என்னடா அப்படிதான் பேச? இதோ பாரு பைத்தியம். பிரீத் இன், பிரீத் அவுட். படி. ஏய், சொல்லிட்டே இருக்க. ஏய், கௌதம். ஐயோ, பொம்பளை கை வச்சிட்டு. கௌதம், this is unfair. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? விடு, விதார்த்தி, சுக்கி விடு. அடிடா அடி. என்ன அடிச்சு கொல்லதானே கூட்டு வந்திருக்க? உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீ காசுக்காக எந்த லெவலுக்கு வேணா போவ. எனக்கு கொண்டுட்டு எல்லா சொத்தையும் தூக்கில தானே பாக்கல? ஆமா, நம்ம அப்பா அப்படியே கோடி கணக்குல சொத்து சேர்த்து வச்சிருக்கான். உன்னை கொண்டுட்டு எல்லா சொத்தையும் ஆட்டை போட போறேன். ஊர் ஃபுல்லா கடன் வாங்கி வச்சிருக்கான். வேணா பாதி கடனை தலையில தூக்கி வச்சிட்டீங்க. போடி. என்ன சொன்ன? என்ன சொன்ன நீ? அப்பா அவன் நான் சொல்றேன். அதிதி வா, அதிதி இங்க வா. அவன் செத்துட்டாரா? அந்த தைரியத்துக்காக பேசிட்டு இருக்க. சரி வா. அவர் மேல இருந்து எல்லாமே பாத்துட்டு இருக்காடா. உன்னை சும்மா விட மாட்டாரு. ஏய், அந்த ஆள் கீழே இருந்த போது எதுவுமே ஒழுங்கா பாக்கல. சும்மா. கௌதம், இட்ஸ் கெட்டிங் சீரியஸ். இந்த ஏரியால இருந்து ஏன் எல்லாரும் கிளம்பி போயிருக்காங்கன்னு நம்மளுக்கு இன்னும் தெரியல. நம்மளும் இப்ப இதே இடத்துல இருக்கோம். பூமிகாக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம. கௌதம், அவளுக்கு தெரிஞ்சாலும் அவ சொல்ல முடியாது. இது பாரு கௌதம், அவளுக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணிட்டு இங்க இருந்து தப்பிக்கிறது தான் புத்திசாலித்தனம். காயத்ரி, இங்க வா, போன் கொடு. Block, second floor. தங்களுக்குதா டீ கொண்டுட்டுமா? எதுவும் ரொம்ப யோசிக்காத. கணபதி தான் தெரியுங்களா உனக்கு? சரியா? நான் டீ போடுறேன். சரி, ஓகே. சாம் டீ. என்ன தர்மம்? சாம், பெரிய ஞானிங்க. அவர் கூட சண்டை போட்டுட்டாங்க, நம்ம ஊர் விட்டு வந்துட்டுக்கிறோம். ஏன்? நான் தாங்க அவரை புரிஞ்சுக்காம இருந்துக்கிறேன். நம்ம பொறப்பே காடுங்க. தலைமுறை தலைமுறையா இப்படித்தாங்க. இப்ப தாங்க கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி எங்களை காட்டை விட்டு துரத்திட்டு இருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடிங்க நான் சின்னதா இருக்கும் போது அரசாங்கம் எங்களுக்கு வீடெல்லாம் கட்டி கொடுக்குங்க. அதெல்லாம் நம்மளுக்கு சுத்தமா பிடிக்கிறது இல்லைங்க. அதே மாதிரிங்க
இந்த மனுஷாளுங்க காட்டுக்குள்ள வர்றதும் காட்டை நாசப்படுத்துறதும் எங்க ஆளுங்களுக்கு சுத்தமா பிடிக்காதுங்க. இது போய் நம்ம தாத்தா கிட்ட சொன்னோன்னு வைங்க, தாத்தா என்ன பண்ணுவாருங்க, இந்த பாழடைஞ்ச ஊடுக்குது பாருங்க, அங்க மரத்தோட வேர் அப்படியே ஏறி போய் கிடக்குங்க. அதை போய் நின்று பார்த்துட்டு ஓஹோன்னு சிரிப்பாருங்க. இதை பார்த்துட்டு நிறைய பேர் அவரை ஞானின்னுவாங்க, சில பேர் அவர் லூசுன்னுவாங்க. ஆனா அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு இவ்வளவு நாள் புரியலைங்க. பார்த்தாங்க அவர் ஏன் அப்படி சிரிக்கிறாருன்னு எனக்கு தெரியுதே. நீங்க சின்ன வயசுல ஏதாவது விதை போட்டு மரமா வளர்த்துக்கிறீங்களா? வளர்த்துருக்கேன். அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோங்க. இப்போ ஒரு விதை போட்டோன்னு வச்சுக்கோங்க, அது முளைக்கணும்னா அதுக்கு தேவையான மண், உரம், தண்ணி எல்லாம் போடணுங்க. அப்பதாங்க அது முளைக்கும். இப்படி பார்த்து பார்த்து வளர்க்கும் போதேங்க ஒரு சில விதை தாங்க மரமா முளைக்குது இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது சிமெண்ட் போட்ட வீட்டுல எப்படிங்க மரத்தோட வேர் ஏறுது? இதுக்கு நீங்க என்ன வேணா சொல்லிக்குங்க, விஞ்ஞானம் அது இதுன்னு சொல்லுங்க, புரிஞ்சதெல்லாம் ஒண்ணு தாங்க. நம்ம பூமிக்குதே, பூமி ஒவ்வொரு நிமிஷமும் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்குதுங்க. அது தெளிவா சொல்லுதுங்க. என்ன தெரியுங்களா? என்ன எனக்கு காப்பாத்திக்க தெரியும், முடிஞ்சா எங்கிட்ட இருந்து உன்னை காப்பாத்திக்கோன்னு